ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டியோ 125cc. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஹோண்டா டியோவில் 125cc லான்ச் பண்ணிட்டாங்க. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்துட்டு 6 கலர் வேரியண்ட் இல்லை 7 கலர் வேரியண்ட் உங்களுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வீடியோட எண்டில் பார்ப்போம். இந்த பர்டிகுலராக எந்த ஸ்கூட்டரை பார்க்குற மாதிரி இருக்குன்னா, எனக்கு ஹோண்டாவில் வந்து லான்ச் ஆன கிராசியா மாடல் அப்படியே பார்க்குற மாதிரி தான் இருக்குது, டிட்டோ. மற்றபடி ஸ்பெக்கெல்லாம் என்னென்ன போட்டிருக்காங்கிறது இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃப்ரண்ட் அந்த டியோ போர்ஷன் அந்த லுக்கு மட்டும் மாற்றிருக்காங்க. மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு கிராசியாவில் என்னென்ன இருக்குமோ அந்த ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. சைடு லுக்கில் வந்துட்டு உங்களுக்கு சைலன்சர் அசம்பிளி அந்த மஃப்ளர் மாற்றிருக்காங்க. ஸ்டிக்கர் அண்ட் கிராஃபிக்ஸ் மாற்றிருக்காங்க. இதில் வந்துட்டு அச்சி ஸ்மார்ட் வேரியண்ட், ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் 2 வேரியண்ட்ஸ் வருது. அதில் எல்லா கலர் இந்த 7 கலர் ஆப்ஷனுமே 2 மாடல்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து அச்சி ஸ்மார்ட் வேரியண்ட்டில் அந்த ஸ்மார்ட் கீ ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் அசம்பிளி வந்துடுது. அதில் வந்துட்டு எல்இடி இண்டிகேட்டர்ஸ்லாம் வருது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி டிசைன், அந்த ஸ்டைலிஷ் கிராஃபிக்ஸ். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ், அது வந்துட்டு வேவ் டிஸ்க் பிரேக், பெடல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. மஃப்ளர் மாற்றிருக்காங்க. ரியர் அந்த டெய்லைட் அசம்பிளி ஒரு செட்டப்பில் வந்திருக்கு. ரைட் சைடில் வந்து ஒரு கம்ஃபர்டபிலிட்டிக்கு வந்து ஒரு சிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கீயை பொறுத்தவரை உங்களுக்கு ஒன்று ஏற்கனவே தெரியும், இந்த ஆக்டிவா 95 வந்து அதே வேரியன்ட்ஸ் தான். ஸ்மார்ட் ஃபைண்டு, ஸ்மார்ட் கனெக்ட், அப்புறம் ஈஸி ஃபைண்ட் அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. அந்த அச்சி ஸ்மார்ட் வேரியண்ட்டில் கடைசியாக வந்துட்டு உங்களுக்கு சேஃப்டி கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா, அந்த உங்கள் ஸ்மார்ட் கீ ஏதோ மறந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா சீட் மட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அண்டர் சீட் ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த ஒரு மேக்னெட்டிக் கீ தனியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் அந்த கொடுத்துருக்க ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கும் அச்சி ஸ்மார்ட்டுக்கும் 2 வித்தியாசம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் அந்த அச்சி ஸ்மார்ட் கீ வராது. ஒன்று வந்து வேவ் டிஸ்க் பிரேக் வராது. ரம்மு வருதா இல்லை டிஸ்க் வருதான்னு அந்த ஆப்ஷன் தெரில. பேட்டரி இண்டிகேட்டர் மீட்டரில் வரும். மீட்டர் சிம்பிளை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாமே இருக்கும். மால் ஃபங்க்ஷன் சிக்னல் இருக்கும். சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் ஸ்விட்ச்சு, அந்த இண்டிகேஷன், ஸ்பீடோமீட்டர் இண்டிகேஷன், மைலேஜ் ஃபீச்சர்ஸ், சர்வீஸ் இண்டிகேட்டர், ஃபியூல் இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் வந்துட்டு 3 ஸ்டெப் ஈகோ மோடு அந்த எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆட்டோ ஐடியல் இண்டிகேட்டர் இருக்குது. ஸ்மார்ட் இண்டிகேட்டர் அந்த கீ கனெக்ட் பண்ணால் இருக்கும்ல, அது காமிக்கிது. ஹை பீம், லோ பீம் ஸ்விட்ச்சு, ஆர்பிஎம் இண்டிகேட்டர், அப்புறம் கிளாக் இருக்குது. இதுலேயே வந்துட்டு உங்களால் ஆவரேஜ் மைலேஜ், ரைடிங் ரேஞ்சு, ட்ரிப்பு, அப்புறம் டோட்டல் கிலோமீட்டர்ஸ் இது எல்லாமே ஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஏற்கனவே இந்த கிராசியா, இப்போ டியோ 125 எல்லாமே இதே சேம் செட்டப்பில் தான் வருது. ரொம்ப நல்லா இருக்குது. இது டே டு டே லைஃப்பில் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த மீட்டர் அசம்பிளி பார்த்தீங்கன்னா டியோ 110cc இருக்குது. இதே தான் டிட்டோ வந்துட்டு 125லையும் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா வந்து அந்த மீட்டரோட அவுட்டர் கவரிங்லாம் கொஞ்சம் மாறும். அதே டிட்டோ கிராசியாவில் இருக்க அதே செட்டப் தான். உங்களுக்கு வழக்கம் போல் டூவல் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் வருது. ஒரு டார்க் ப்ளூ, அப்புறம் வந்து லைட் ப்ளூ அந்த ஆப்ஷனில் வரும். இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. எக்ஸ்ட்ரா அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறம் கால் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி இதெல்லாம் இன்ன வரைக்கும் கொடுக்கல ஹோண்டா. ஃபியூச்சரில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கூட்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 171 mm இருக்குது. இதே பழைய டியோ 110cc வந்துட்டு 165, 168 அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ இது வந்து 171 இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குது. இன்னுமே சூப்பராக இருக்குது. ஹோண்டா கிராசியா, ஆக்டிவா, டியோ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹோண்டா டியோ 125 இன்னும் சூப்பராக இருக்கும். மைலேஜை பொறுத்தவரை கொஞ்சம் ட்ராப்போ வாய்ப்பு இருக்குது, ஒரு 45 கிலோமீட்டரில். நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறதெல்லாம் தான் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. தெரிஞ்சு அச்சி ஸ்மார்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் அந்த பெடல் டிஸ்க் பிரேக் வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி இருக்காது. அச்சி ஸ்மார்ட் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு கிக்கர் இருக்காதனால உங்களுக்கு வந்து மீட்டர்லேயே பேட்டரி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்களோட பேட்டரி லைஃப் அண்ட் ஹெல்த்தை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கிராசியா 125 BS3 மாடல். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஹோண்டா எம்ப்ளம் ஆகட்டும், ரியரில் வந்து ஸ்பிட் கிராப் ரயில், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டெய்லைட் அசம்பிளி, சீட் அசம்பிளி, அண்டர் சீட் ஸ்டோரேஜ், ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி ஹெட்லைட்ஸு, அப்புறம் வந்துட்டு அந்த மீட்டர் கவுல் அந்த எல்லாமே டிட்டோ சேம் தான். டியோ 125 பொறுத்தவரை 7 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. இது போத் ஸ்டாண்டர்ட் அண்ட் அச்சி ஸ்மார்ட் வேரியண்ட்டில் 2மே வரும்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ரெட் இருக்குது. அது ஒரு பிளாக் அண்ட் ரெட்டில் இருக்குது. அப்புறம் டீப் கிரே கிரவுண்ட், கலர் மாற்றி போட்டிருக்காங்க. இது மேட்டாக்சிஸ் கிரே மெட்டாலிக் செகண்டில் வருது. தேர்டு வந்து ஒரு சில்வர் கலரில் ஒரு கிரே. இந்த சில்வரிஸ் கிரே வந்து எனக்கு தெரிஞ்சு நேரில் பார்க்க சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நைட் ஸ்டார் பிளாக் கொடுத்துருக்காங்க. பிளாக்கில் வந்துட்டு க்ரீன் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி, அது எப்படின்னு தெரில. அப்புறம் வந்து பேர்ல் சைரன் ப்ளூ, அதாவது டார்க் ப்ளூ, இது வந்து சூப்பராக இருக்கும்னு என்னோட கருத்து. மார்வல் ப்ளூ மெட்டாலிக் அது வந்து ஆப்ஷனல். ஃபைனலாக வந்துட்டு சங்கரியா ரெட் மெட்டாலிக்னு போட்டிருக்காங்க. இது மேட் ரெட்டு. இதில் வந்துட்டு 7 கலரில் ஒரு 4 கலர் சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில் ஸ்டாண்டர்ட் அப்புறம் வந்து அச்சி ஸ்மார்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டியோ 125 அப்டேட் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள். பை.